நண்பனுக்காக எவனாவது காத்திருப்பானா? ஆனா காதலி சொன்னான்னா கரூர்ல காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கிறானே. சினி உலகம் வழங்கும் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அப்பவும் எப்பவும் எப்பவும் தி சென்னை சில்க்ஸ். மேடிக், தி இடியாப்பம் மெஷின் கம்பெனி. நேச்சுரல்ஸ், வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing salon chain. ஹாலிடே பார்ட்னர் ஹாப்பி ஹாலிடேஸ், a way to new world. ஹெல்த் பார்ட்னர் எபி1, சென்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் அண்ட் பியாண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் MVM கூட்டு பெருங்காயம் மற்றும் தூள். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட. யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோதீஸ். எஜுகேஷனல் பார்ட்னர் MIT Institutions. Regional TV partner NTV. வாழ்வில் எப்போதும் இனிமை சேர்ப்பது காதலா நட்பா? நண்பனுக்காக எவனாவது காத்திருப்பானா? ஆனா காதலி சொன்னான்னா கரூர்ல காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கிறானே. இன்னைக்கு காதலுக்கு ஆகச்சிறந்த சாட்சியாக இருப்பதே முருகப்பெருமானும் வள்ளியுமா தானங்கய்யா இருக்காங்க. ஓ, கடவுள்கிட்டே போயிட்டீங்க. முருகன் வள்ளி காதலை பத்தி தெய்வானை இருக்கிற மேடையில பேசலாமாமா? முருகனுக்கும் வள்ளிக்கும் அந்த காதல் இனிமையை தந்திருக்கலாம், ஆனால் தெய்வானைக்கு அது மாபெரும் கவலையை தந்தது. நடுவர் இருந்திருக்கும்ல. தான் ஜெயிச்சதை போல கொண்டாடுகின்ற சக்தி இந்த காதலுக்கு மட்டும் தானங்கய்யா இருக்கு. எப்ப என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு உடனே கேட்பாங்க. காதல்ல ஒரு பிரச்சனைனாலே நட்பு தானே முன்னாடி வந்து நின்னு சேர்த்து வைக்கணும். தீய பழக்க வழக்கங்களுக்கு முதற் புள்ளியாக இந்த நட்பு இருக்கே அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கமா இருக்குங்க ஐயா. காதலி கூட சேர்ந்து எவனாவது தம் அடிப்பானா? சின்ன வயசுல காதல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிஸ் மேல காதல் வரும், அதெல்லாம் கிரஷ், இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஆனா 3வது கிளாஸ்ல நட்பா இருந்தாலும் அது நட்பு தான், 30 வயசுல நட்பா இருந்தாலும் அது நட்பு தான். உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் தீபாவளி நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வில் எப்போதும் இனிமை சேர்ப்பது, இனிமை தருவது காதலா நட்பா? நீங்க எல்லாரும் இங்க வந்துறீங்களா? என்ன எடுத்த எடுப்புலயே தீர்ப்பெல்லாம் வருது? MIT இவ்வளவு வேகமா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கா? 2 விஷயம் இங்க இருக்கு. ஒன்னு, புத்திசாலித்தனம் என்பது பிள்ளைகளுக்கு வந்த பிறகு, தன்னுடைய முடிவை தானே எடுக்க ஆரம்பித்த பிறகு அவனுக்குள் வருவது நட்பு. அது ஏன் இத்தனை பேர் இருக்கும்போது ஒருத்தர் பக்கத்தில் போய் நம்ம உட்காடுறோம்? இங்கே ஏன் பக்கத்தில் உட்காரேன் ப்ளீஸ் சொல்கிறீங்களா இல்லையா? இந்த LKG ப்ரீகேஜி போகிற பயல்களெல்லாம் கேட்டால், ஏண்டா உனக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 10 ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் 2 எனிமீஸ்ன்றான். 10 ஃப்ரெண்ட்ஸா 2 எனிமீஸா? யார் இவ்வளவு நாள்? அவனுக்கே ஒருத்தன் மீது நட்பு, ஒருத்தன் மீது எதிர்ப்பு என்ற உணர்வு வருகிறது. எப்போ நீங்க சுயமாக எனக்கு இது வேணும் இது வேணாம்னு சொல்ல பழகுறீர்களோ அப்பவே உங்களுக்குள்ளே நண்பரை தேடுகிற தேடல் வந்துருது. காதலா நட்பானா? முந்தி வந்தது நட்பு தான். அதுக்காக காதல்னா மட்டமா? நண்பனுக்காக எவனாவது காத்திருப்பானா? அவன் வராட்டி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு. ஆனா காதலி சொன்னான்னா கரூர்ல காத்திருக்கிற மாதிரி காத்திருக்கிறானே, மணிக்கணக்கா காத்திருக்கிறானே. முசிறி பஸ் ஸ்டாண்ட்ல நீங்க வந்து நில்லுங்க அப்படின்னு மட்டும் அந்த பொண்ணு சொல்லிடட்டும். அட் வாட் டைம்? 4 o'clock. இவன் காலையில 4 o'clock போய் நின்றுவான். என்னங்க இது உண்மையா இல்லையா? இந்த கூட்டத்துல யாருக்குமே அந்த உணர்வு வரலையா? நீங்க இவ்வளவு பேர் இருக்கீங்களே, ஒரு நண்பனுக்காக சுவரேறி குதிச்சவன் எவனாவது இருக்கிறானா? மாப்பிள்ள உன்னை பார்க்கறதுக்காக அந்த காம்பவுண்ட் சுவர் ஏறி குதிச்சவன் எவனாவது இருக்கிறானா? காதலி சொன்னான்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிடுறானே. அப்படின்னா காதல் மீது அத்தனை ஈர்ப்பு இருக்கிறது. காதல்ன்றது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இந்த மண்ணிலே காதல் இன்றி யாரும் வாழுதல் கூடுமோ அப்படின்னா அந்த காலத்தில் இளையராஜா பாட்டு இருக்கு. காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்னு மகாகவி பாரதி சொன்னார். காதல் செய்வது மனித உயிர்களின் இயற்கை, உயிர் இயற்கை. அது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருக்கிற பேசிக் இன்ஸ்டிங்க்ட், பசி மாதிரி காதலும் தான். அவன் அந்த காதல் உணர்வு இல்லாம வாழவே முடியாதுயா. இந்த மனித சங்கிலி தொடர வேண்டும் என்றால் காதல் இருந்துதானே ஆக வேண்டும். அப்படின்னா காதலும் முக்கியமானதானங்க.
ரெண்டுமே ரொம்ப சம நிலையில தான் இருக்கு. வாழ்வில் எப்போதும் இனிமை தருவது எது? எது நம்ம நினைச்சு சந்தோஷப்படுறது? எது நமக்கு பக்கத்திலேயே இருந்து கூட வருவது? எது நம்மை ஒரு படி உயர்த்துகிறது? எது நமக்கு புது புது உலகங்களை காட்டுகிறது? எது நமக்கு உள்ளே இருக்கிற திறமைகளை வெளிக்கொணர்கிறது? எது நமக்கு நெருக்கடி வரும்போது பக்கத்தில் நின்று பாதுகாப்பு தருகிறது? எது நமக்கு ஆதரவு அளிக்கிறது அப்படின்னு பார்த்தா ரெண்டுலையுமே நிறைய பாயிண்ட் இருக்கு. காதல்லையும் இருக்கு, நட்புலையும் இருக்கு. இது ரெண்டுமே சம அளவில் இருக்கு. இதுக்கு தீர்வு அப்படின்றது என் கையில் இல்லை, உங்க கையில் தான் இருக்கு. எந்த அணிக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அணிக்கு தான் இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு வரும். 6 பேர் தயாராயிட்டாங்க. இது தீபாவளி திருநாள், உலகெங்கிலும் கொண்டாடப்படுகிற ஒரு அருமையான பண்டிகை. அமெரிக்காவில் கலிபோர்னியா மாகாணத்தில் லீவ் விட்டுருக்காங்க தீபாவளிக்கு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. நம்ம ஊர் பண்டிகை அமெரிக்கா வரை போய் அங்கேயும் கலக்குகிறது என்றால் தீபாவளி திருநாள் மட்டும்தான் இத்தனை பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. வராதவன்லாம் வீட்டுக்கு வர்றான், திங்காதவன்லாம் ஸ்வீட் திங்கிறான். புது சட்டை சென்னை சில்க்ஸில் வாங்கினது அப்படி போட்டு ஜம்முன்னு நிற்கிறான். இவ்வளவும் இருக்கிற இந்த அழகு, இந்த சந்தோஷம், இந்த பட்டாசு, இந்த பலகாரம், இந்த பட்டாடையோடு இந்த பட்டிமன்றமும் சேர்ந்து இருக்கிறது. இதற்கு ஏற்பாடு செய்த அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். வாழ்வில் எப்போதும் இனிமை சேர்ப்பது காதலா நட்பா? காதலே என்று சொல்ல வருகிறார் செல்வி காவியா அவர்கள். அவரை உங்கள் சார்பிலே அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சென்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானியம் முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன் மதுரஞ்சை கிழங்கு காணில் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா, உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே. தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், தாயே தமிழே உனக்கு என் முதல் வணக்கம். தன்னுடைய இயல்பு தமிழால் பட்டிமன்ற மேடைகளையும் தமிழ் மேடைகளையும் வென்று வருகின்ற எங்கள் பாசத்திற்குரிய நடுவர் அவர்களை வணங்கி எண்ணணி மற்றும் எதிரணி சார்ந்த பேச்சாளர் பெருமக்களோடு இங்கு கூட இருக்கின்ற உங்கள் அனைவரையும் வணங்கி துவங்குகிறேன். வணக்கம் ஐயா. தலைப்பு என்றென்றும் இனிமை தருவது காதலா நட்பா? நட்பு இருக்கு, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா ஒரு மனிதருக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இன்பத்தை தருவதாகவும் சில நேரங்கள்ல பிரச்சனையை தர்றதாகவும் இந்த நட்பு இருக்கு. ஆனால் இனிமை, வாழ்க்கைக்கு இனிமையை சேர்ப்பதாக இந்த காதல் தாங்கயா இருக்கு. மனுஷனுடைய மனம் ரொம்ப லேசானது. யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்களா, யாராவது ஒருத்தரினுடைய அன்பு நமக்கு கிடைத்திடாதான்னு ஏங்குகின்ற இந்த மனித மனம் சில நேரங்களில் பைத்தியகாரத்தனத்தை கூட செய்யும். இந்த உலகத்தினுடைய இயல்பும் அழகுமே நாம் காதலிப்பதும் நாம் காதலிக்கப்படுவதிலும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கைக்கு இனிமை சேர்ப்பது காதல் தானங்க. நம்மையும் ஒரு ஆள் காதலிக்குதுல்ல, இவ்வளவு பெரிய விஷயம். கண்டிப்பாங்கய்யா. ஐயா, நீங்க இப்ப நட்பு அப்படிங்கும் போது எடுத்துக்கலாம். நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்து வாழ்க்கையில அவங்களோட படிப்புல அரியர்ஸ் வச்சிருப்பாங்க. அரியர்ஸ் வச்சிருக்கவங்கள அவங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான், மச்சான் விட்ரா, கடைசி செமஸ்டர் இருக்குல்ல, பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிளியர் பண்ணிடலான்னு நண்பர்கள் சொல்லுவாங்க. இன்னொன்னு, அந்த அரியர் உருவாகிறதுக்கு காரணமே அவங்களாவ தான் இருப்பாங்க, கூட்டு போயிருப்பாங்க வெளியே. ஒரு உண்மையான நட்பு அப்படிங்கிறது தடுமாறும் போது தாங்கி பிடிக்கணும், தடமாறும் போது தட்டி கேட்கணும். இன்றைய காலத்தில் அந்த நட்பு இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய வாதமா இருக்கு. ஐயா, நண்பன் அடுத்த செமஸ்டர்ல லாஸ்ட் செமஸ்டர்ல அரியர்ஸை கிளியர் பண்ணிக்கலாம்னு சொல்லும் போது அவனோட வாழ்க்கையில ஒரு காதலி வருவா. இந்த அரியர்ஸ் எல்லாம் நீ கிளியர் பண்ணனாதான் நான் உன் கூட பேசுவேன்னு சொன்னா 5 செமஸ்டரா வச்ச அரியர்ஸை ஒரே நைட்ல உட்கார்ந்து மாங்குன்னு படிச்சு அந்த செமஸ்டர்ல கிளியர் பண்ணுவாங்க. ஐயா, ஓ, காதலிக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஓர்கடுகாம். எவ்வளவு பெரிய பிரச்சனை, மலை மாதிரியான பிரச்சனைகள் வந்தா கூட காதல் அப்படிங்கிற ஒரு சக்தி ஒரு மனிதனோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மலையை கூட கடுகாக பாவிக்கின்ற சக்தி இந்த காதலுக்கு இருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்கய்யா.
ஐயா, இன்னைக்கு நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு காதலுக்கு ஆகச்சிறந்த சாட்சியாக இருப்பதே முருகப்பெருமானும் வள்ளியுமா தானங்கய்யா இருக்காங்க. ஓ, கடவுள்கிட்டே போயிட்டீங்க. ஆமாங்க ஐயா. ஐயா, தமிழ் இலக்கியம் பக்தி இலக்கியத்தோடு தொடர்புடையது அப்படிங்கும் பொழுது மனிதனுடைய வாழ்க்கையை மட்டும் காதல் இயக்கவில்லை, அந்த பக்தியையும் இறைவனையுமே அது தொட்டு பார்த்திருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு ஆண்டாளை விட ஆகச்சிறந்த சாட்சி என்னங்கய்யா இருக்க போகுது? ஐயா, இன்னைக்கு காதல் நினைச்சிச்சுன்னா தான் எந்தெந்த விஷயத்தை எல்லாம் சாதிக்கணும்னு நினைக்குமோ அத்தனை விஷயங்களையும் சாதித்துக் கொள்ளும். இன்னைக்கு ஒரு நண்பன் கிட்ட போய், மச்சான் எனக்கு ஒரு சூப்பர் வேலை கிடைச்சிருக்குடா, 2 பேரும் ஒரே சம்பளத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, 20,000 மச்சான் எனக்கு 1,00,000 ரூபாயில வேலை கிடைச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்? அவன்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டான். பக்கத்தில் இருக்கவன், இந்த நாய் என் கூட தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்துச்சு, அவனுக்கு எக்ஸாம்ல பிட்டு பேப்பரே நான் தான் காமிச்சேன், ஆனா இவன் இன்னைக்கு 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கிறானா அப்படின்னு சொல்லி அந்த நட்புக்குள் பொறாமை வரும். ஆனா ஒரு காதலனோ காதலியோ எனக்கு இவ்வளோ வேலை கிடைச்சிருக்குமா, எனக்கு இவ்வளோ வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது தான் ஜெயிச்சதை போல கொண்டாடுகின்ற சக்தி இந்த காதலுக்கு மட்டும் தானங்கய்யா இருக்கு. எப்போ என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு உடனே கேட்பாளே. ஐயா, இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாருமே சமீப காலத்துல நம்ம நடைமுறையில பார்க்கும் பொழுது எல்லாருமே ஒரு தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாயிருக்காங்க. இந்த இளம் வயதிலேயே எந்தெந்த விஷயம் நம்ம கிட்ட இருக்க கூடாதோ அத்தனை விஷயத்தையும் கற்றுக்கொள்கின்ற அந்த கலிகாலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கும் போது அந்த தீய பழக்கத்தினுடைய விதை எங்க தொடங்கி இருக்குங்கிறத போய் அவங்க கிட்டே கேட்டேன். எங்க இருந்து நீ ஆரம்பிச்ச, எப்ப நீ இந்த தம் அடிக்க ஆரம்பிச்ச, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன்னு கேங்க. அதுவா என் ஃப்ரெண்டு தான் பழக்கி விட்டான்னு சொல்லி சொல்லாமல் இருக்கின்ற ஒரு வாய்க்குடல எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. அந்த தீய பழக்க வழக்கங்களுக்கு முதற் புள்ளியாக இந்த நட்பு இருக்கே அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆதங்கமா இருக்குங்க ஐயா. காதலி கூட சேர்ந்து எவனாவது தம் அடிப்பானா? ஐயா, தம் அடிக்கவும் காதல் விடாது இல்லைங்க ஐயா. அந்த காதல் மனித வாழ்க்கையை மட்டுமல்ல, மனிதனுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற சக்தி இந்த காதலுக்கு தான் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஒத்துக்கணும் இல்லைங்க ஐயா. ஐயா, இன்னைக்கு இந்த முதலாளித்துவ சமுதாயத்திலிருந்து இந்த நம்ம சமத்துவ சமுதாயத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கான ஆகச்சிறந்த உதாரணமாக மார்க்சினுடைய காதலும் ஜென்னியினுடைய காதலும் இருக்கு. இன்னைக்கு ஏங்கல்ஸ் என்னதான் அவருக்கு உதவி செய்து பக்கபலமாக இருந்திருந்தாலும் வரலாற்றின் பக்கங்கள்ல திரும்பி பார்க்கும் பொழுது தன்னோட குழந்தை அழுதுட்டு இருக்கு, பால் கொடுக்க கூட வழி இல்லாத தாய் தன்னுடைய கணவனை நீ எழுது, நாளைய சமுதாயம் மாறுவதற்கு உன்னுடைய எழுத்து துணை புரியும்னு சொல்லி தட்டி கொடுக்கிறாள் என்றால் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சமுதாயத்தில் சந்தோஷமா சமத்துவ சமுதாயத்துல வாழ்றோம்னா அதற்கு கூட அடிப்படையாக இருப்பது காதல் தாங்க. இந்த மனித குல வாழ்க்கை உயர்வு பெறவும் உய்வு பெறவும் என்றைக்கும் துணையாக இருப்பது காதல் தாங்கய்யா. அதனாலதான் பாரதியார் சொன்னாரு, காதல் 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 இல்லையே சாதல். இந்த உலகத்தை இயக்குவதும் இந்த உலகம் இயங்குவதற்கும் ஆதாரமாகவும் அடிப்படையாகவும் இருப்பது காதல் தான். இன்று மட்டுமல்ல, என்றென்றைக்கும் ஒருவரினுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் இன்பத்தையும் இனிமையையும் சேர்ப்பது காதல் தான். காதலியுங்கள், இந்த உலகம் அழகாக தெரியும். நன்றி, வணக்கம். திடீரென்று ஒரு மேடைக்கு ரொம்ப தீர்க்கமாக சிந்தித்து ஒரு இடத்துல கூட தடுமாறாம நிறைய மேற்கோள்கள் காட்டி பேச முடியும் என்று காவியா நிரூபித்திருக்கிறார். வாழ்த்துகள். அரியர்ஸ் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவான், டேய் உனக்கு எத்தனைடா? 8. நான் 16 வச்சுக்கிட்டு சுத்தி வரேன்டா. 8க்கு ஏன்டா இவ்வளவு டென்ஷன் ஆகுற அப்படின்னு அரவணைச்சு போவான். ஆனா காதலி அரியர்ஸ் இன்னொரு முறை அரியர்ஸ் வச்சுட்டு திரும்பி கூட பார்க்க மாட்டேன். போடா, அது போடான்றது பிரியத்துல சொல்றது. போடா, போயிடுறானே, இரவெல்லாம் உட்கார்ந்து படிச்சு எழுதி என்ன பண்றான்னு தெரியாது, கிளியர் பண்ணிடுறானே. காதலியின் வார்த்தைகள் அவனை மிக சிறப்பாக இயக்குகிறது. காதல்தான் சிறப்பு. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. நட்புக்குள்ள பொறாம வரையா, காதலிக்குள்ள வேற யார்கிட்டையாவது பேசினா தான் பொறாம வரும். அவளை விட்டுட்டு யார்கிட்டையாவது பேசினான்னா என்ன அவ கூட பேசுறேன், அவளே பார்த்துட்டு இருக்கு, பின்னி விடுவேன், என்கிட்ட தான் பேசணும். அது வேணா இருக்குமே தவிர காதலிக்கு பொறாமையே கிடையாதுயா. அவன் மேல மேல முன்னேறணும்னு தானே யோசிப்பா அப்படின்னு ஜென்னி, மார்க்ஸ், ஏங்கல்ஸ் பழைய கதையை கொண்டு சொல்லி உண்மையிலேயே ஒரு சிறப்பான துவக்கத்தை தந்த காவியாவுக்கு மீண்டும் வாழ்த்துகள், பாராட்டுகள். இப்பதான் நட்பு கட்சி தடுமாறுது. இந்த அரியர்ஸை என்னம்மா செய்யறது? வாங்கம்மா திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்கள்.
பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, எதிர்க்கட்சியை சேர்ந்த காதலர்களே, அவையில் இருக்கக்கூடிய நண்பர்களே, முசிறியின் விசிறிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கம். நடுவர் அவர்களே, காவியா ரொம்ப சிறப்பா பேசியிருக்காங்க. ஒரே காவியமா சொல்லியிருக்காங்க. நிகழ்காலத்தை பத்தி அவங்க பேசவே இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு. என்னென்னமோ சொன்னாங்க, எல்லாம் சிறப்பா தான் இருந்தது. ஆனா முருகன் வள்ளி காதலை பத்தி தெய்வானை இருக்கிற மேடையில பேசலாமாமா? அடுத்து வர்றது தெய்வானம்மா. முருகனுக்கும் வள்ளிக்கும் அந்த காதல் இனிமையை தந்திருக்கலாம், ஆனால் தெய்வானைக்கு அது மாபெரும் கவலையை தந்தது. நடுவர் இருந்திருக்கும்ல. மாட்டிக்கிட்டீங்களேப்பா. காதல் அப்போ ஒண்ணுதான் இருக்க முடியும். ஒரே ஒருத்தட்ட தான் காதல் இருக்கணும், 2-3 பேர்ட்ட இருக்க கூடாது, அது தப்பு. ஆனா நட்பு அப்படி கிடையாது. ஒரே ஒரு காதல் இருக்கும் போது அந்த ஒரே ஒரு நபரை பொறுத்துதான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துக்கமும் இருக்கும். ஆனா 4 பேர் நண்பனா இருந்தா 4 மடங்கு சந்தோஷமும் அந்த மகிழ்ச்சியும் இருக்கிறதே. இதெல்லாம் அவங்களுக்கும் நல்லா தெரியும் நடுவர் அவர்களே. என்ன தெரியும், ஆனா தெரியாது. இப்ப தண்ணி குடிச்சு என்ன பண்ண? காதலனோ காதலியோ அன்பா பேசினாதாங்க மகிழ்ச்சி. ஆனா நண்பா நண்பான்னு கேட்டாலே மகிழ்ச்சி தானே. ரொம்ப நிறைய பழங்காலத்து கவிதையா பேசினாங்க. புதுசா ஒரு புது கவிதை எழுதினாங்க. எப்போ காதலின் உச்சத்துல இருக்கும் போது, இரவா பகலா புயலா மழையா என்னை ஒன்றும் செய்யாதடின்னு எழுதினாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்ப என்ன தெரியுமா எழுதுனா, காதலுக்கு கண் இல்லையாம், கண்ணீர் மட்டும் எப்படி அப்படின்னு எழுதுனாங்க. கண்ணே இல்லைன்னா கண்ணீர் எப்படி வரும்? அப்ப காதல்ல ஃபர்ஸ்ட் காதல் இருக்கும், அப்புறம் பிரேக்கப் இருக்கும், அப்புறம் பேட்சப் இருக்கும், நடுவுல காதல் கசந்தும் போகும். ஆனா நட்புல அப்படி கிடையாது. படிக்கிற காலத்துல கேங்கா இருப்போம், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரீயூனியனா வந்து நிப்போம். நட்புல பிரிவு என்ற ஒன்றே கிடையாது நடுவர் அவர்களே. இப்ப காதல் நடுவுல கசந்து போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பின்னு சொல்லுவாங்க. ஆனா நட்பு அப்படி கிடையாது. 7ஆம் வகுப்பு படிக்கும் போது எந்த பெஞ்சில உட்கார்ந்து பேசினாங்களோ, திரும்பி ரீயூனியனுக்கு வரும்போது எங்க 7ஆம் வகுப்புல விட்டாங்களோ அதே இடத்திலிருந்து தொடங்குகின்றதே, அதுதான் நட்பு. நீங்களா 96 படம் பார்க்கலையா? காதல்ல விரிசல் இருக்கும், நட்புல விலகல் மட்டும் தான் இருக்கும் நடுவர் அவர்களே. அருமை அருமை அருமை. காதல்ல ஒரு பிரச்சனைனாலே நட்பு தானே முன்னாடி வந்து நின்னு சேர்த்து வைக்கணும். ஓ, அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போறீங்களா? ஆனா காதல் அப்படி கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் யார் கூட பேசுற, எதுக்கு பேசுற, அவன் இனிமேல் வீட்டுக்கு வரக்கூடாது, அவளோட நீ பேசாதன்னு சொல்லி நட்பை விலக்கி வைப்பதுதான் காதல் என்பது. ஒரு பர்த்டேன்னு வந்துட்டா ரோஸ் வாங்கி கொடுக்கணும், அடுத்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும், அப்புறம் பர்த்டே வாழ்த்து சொல்லணும், ஸ்டேட்டஸ் போடணும், போட்ட ஸ்டேட்டஸ்க்கு லைக் போடணும், 12 மணிக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லணும், சர்ப்ரைஸ் பண்ணணும். காதல்ல சம்பிரதாயங்களும் சடங்குகளும் ரொம்ப அதிகம். ஆனா நட்புல அப்படி கிடையாது. பிறந்துட்டியா, இன்னைக்கு நீ தாண்டா ட்ரீட், வாடா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறதுதான் நட்பு. அவன் பிறந்ததுக்கு அவனே தண்டை கட்டணும். ஏதோ ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருப்பதே காதல். ஆனால் எதையுமே எதிர்பார்க்காமல் உன்னுடைய நண்பன் தோழி நான் இருக்கிறேன் என்று சொல்வதுதான் நட்பு. நடுவர் அவர்களே, அவங்க நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. காப்பியத்துல இருந்து சங்க காலத்துல இருந்தலாம். காதல்ல எத்தனை பருவங்கள் இருக்கு தெரியுமா? தொல்காப்பியத்துல சொல்றாங்க. வேட்கை, ஒரு தலை உள்ளுதல், ஆக்கம் செய்தல், நாணுவரை இரத்தல், நோக்குவை எல்லாம் அவை போல போறல், மறத்தல், மயக்கம், சாக்காடு, இதெல்லாம் தொல்காப்பியம் சொல்றது. இத 90s கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? கிரஷ், ஃபர்ஸ்ட் லவ், ஒன் சைடு லவ், டூ சைடு லவ்னு சொல்லுவாங்க. இதே இது ஜென்சிட்ட கேட்டீங்கன்னா சிச்சுவேஷன்ஷிப், கோஸ்டிங், பிரெட் கிரம்பிங், ஜாம்பிங்னு சொல்லுவாங்க. காதல்ல இத்தனை ஸ்டேஜஸ் இருக்கு. எல்லா ஸ்டேஜஸும் இனிமையை தராது. ஆனா அதனாலதான் சின்ன வயசுல காதல் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மிஸ் மேல காதல் வரும், அதெல்லாம் கிரஷ், இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவாங்க. ஆனா 3ஆவது கிளாஸ்ல நட்பா இருந்தாலும் அது நட்பு தான், 30 வயசுல நட்பா இருந்தாலும் அது நட்பு தான். நட்புக்கு ஒரே பேர் தான். காதல்ல வெரைட்டி இருக்கு, நட்பு ஒன்னே ஒண்ணுதான். காவியா சொன்னாங்க,
நட்புல வந்து பொறாமை இருக்கும், பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. காதல்ல ஈகோ பிரச்சனையே கிடையாதா? காதல் பண்ணி கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பாக்குறாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் போய் வேண்டுவாங்க, நான் எனக்கு நிறைய ஹைக் வரணும்னு சொல்லி வேண்டுவாங்க. இதே இது ஒய்ஃப் போய் என்ன தெரியுமா வேண்டுவாங்க, காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க, என்னை விட அவருக்கு கொஞ்சம் கூட போட்டு கொடுத்துரு தடவை ஹைக்க, அப்பதான் என்னோட சந்தோஷம் இருக்கும்னு சொல்லி வேண்டுவாங்க. அந்த ஈகோ பிரச்சனை காதல்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? காதல் என்பது ஒரு பறவையின் கால்கள் போல நடக்க உதவும், ஆனால் நட்பு என்பது பறவையின் சிறகுகள் போல பறக்க உதவும். நட்பு தாமா பறக்க வைக்கும். அதுல என்ன ஆச்சரியம்னா, ஒரு பறவையின் 2 கால்கள் அல்ல, 2 பறவையின் ஒரு காலை சேர்த்து கட்டின மாதிரி இருக்கும். காதலுக்கு 2 பேருக்கும் ஒரே இலக்கு இருக்கணும். கொஞ்சம் மாறி கீறி போனா அந்த கயிறு பிடிச்சி இழுக்கும். ஆனா நட்பு அப்படி கிடையாது. உன் திசையை பார்த்து நீ பற, என் திசையை பார்த்து நான் பறக்கிறேன், திரும்பி வந்து சேர்ந்து நம்ம நண்பராகவே இருப்போம்னு சொல்வதுதான் நட்பு. நடுவர் அவர்களே காவியா அரியரை பத்தி சொல்லிட்டாங்க. இப்ப நான் சொல்லியே ஆகணும், சொல்லணும்ல. என்ன சொன்னாங்க? நண்பனாலதான் அரியர் வருதுன்னாங்க. அப்படியா? பார்க்கு பீச் எல்லாம் நண்பனோட சுத்தினாலதான் அரியர் வந்ததா? இல்லம்மா, பார்க்கு பீச்சுக்கு படிக்க போனாங்களா? ஓ சரி சரி. என்னோட காலேஜ் படிக்கும் போது நடந்த சம்பவம் ஒண்ணு. ஒரு தடவை ஒரு பையனுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அரியர்ஸ் வந்துருச்சு. அப்ப காலேஜ்ல இருந்த மத்த பசங்க, மத்த நண்பர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து எல்லார்ட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணாங்க. அவங்களோட பேப்பரை ரீவேல்யூவேஷன் போட்டா இன்னும் ஜாஸ்தி மார்க் வந்திருக்கும். ஆனா தனக்கு ஜாஸ்தி மார்க் வேண்டாம், அவனோட அரியர் கிளியர் ஆகணும், அவனுக்கு ரீவேல்யூவேஷனுக்கு காசு வேணும்னு சொல்லி தன்னோட பேப்பருக்கு போடாம நண்பனோட அரியர் பேப்பருக்கு போட்டாங்க என்றால் எதையுமே எதிர்பார்க்காமல் கொடுப்பதுதான் நட்பு. காதல் எப்படிங்க வரும்? கண் பார்த்து காதல் வரும். அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள்னு சொன்னாங்க. இப்போ இந்த காலத்துல ஆர்ம்ஸ் பார்த்து காதல் வருகின்றது. ஆர்ம்ஸ் பார்த்தா? ஆர்ம்ஸ் ஜிம்முக்கு போயிட்டு வரணும், அப்படி இருக்கிறவங்க பிடிக்கிறான் நடுவர் அவர்கள். தாடி வளர்த்தாலும் காதல் வருது. ஆனா நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? கலந்து பேசணும்லாம் கிடையாது. பார்த்த உடனேயே, பார்த்த மாத்திரத்திலே உள்ளிருந்து ஒரு உணர்ச்சி வருகின்றதே, அதுதான் நட்பு என்று நான் சொல்லவில்லை, திருவள்ளுவர் சொல்லுகின்றார். உணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாங் கிழமை தரும் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார், திருக்குறள்ல சொல்லப்படுகின்றது. நடுவர் அவர்களே, எனக்கு அடுத்து ஒரு காதல் மன்னன் பேச வரப்போறார். யாரு? சேஷாத்ரி அண்ணா. அவர் ஒரு கவிதை எழுதினது எனக்கு ஞாபகம் இருக்கு. அதையும் எழுதி உங்ககிட்ட கொடுத்துட்டாரா? அவர் புக்கு போட்டார் நடுவர் அவர்களே. என்ன சொன்னாரு? ஒரு சூடான தேநீரை ஆற்றிக்கொள்வதற்கு 2 கோப்பைகள் கொடுப்பது போல சூடான எண்ணங்களை ஆற்றிக்கொள்வதற்கு 2 இதயத்தை இறைவன் கொடுத்திருக்கலாம்ன்றது அந்த கவிதை. 2 இதயத்தை ஏன் தெரியுமா இறைவன் கொடுக்கல? தெரியுமா காதல் மன்னன் அவர்களே? ஏன்னா 2 இதயம் தேவையில்லை, உனக்கு ஒரு நண்பனே போதும்னு சொல்லி நட்பை கொடுத்த காரணத்தினாலேதான். நடுவர் அவர்களே, ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடி நண்பனின் நினைவு நாள்ல நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் செய்தார்கள். உளுந்தூர்பேட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய குன்னத்தூர் அப்படின்ற கிராமத்துல பழனிவேர் என்கின்ற புகைப்பட கலைஞர் ஒருவருடைய நினைவு நாளை அனுசரிப்பதாக அதை ஒட்டி கிராம மக்கள் அத்தனை பேருக்கும் 1/2 கிலோ தக்காளியும் ஒரு தென்னங்கண்ணையும் கொடுத்தார்களாம். அப்ப நண்பன் போன பிறகும் கூட அந்த நட்பு தொடர்கின்றது என்றால், நடுவர் அவர்களை நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். காதல் இனிப்பானது, இருக்கும்போது சுவையா இருக்கும். ஆனா நட்பு இனிமையானது, நினைக்கும் போதெல்லாம் அது சுவையாக இருக்கும். காதல் புனிதமானது, நாங்க மறுக்கவே இல்லை. புனிதம்னா என்ன? தான் சுத்தமா இருக்கும். ஆனா நட்பு பவித்திரமானது, எதன் மேல் படுகின்றதோ அது அத்தனையும் தூய்மையாக்கும் என்று சொல்லி என்றென்றைக்கும் இனிமையாக இருப்பது நட்புதான் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெய்வானை அவர்கள் மிகச் சிறப்பாக பேசியிருக்கிறார். உண்மையிலேயே கொளுத்திட்டார். பாவம் இந்த சின்ன பொண்ணு அவங்க இருக்கிறது தெரியாம முருகனும் வள்ளியும் காதலிச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க. தெய்வானைக்கு தெரியாம நடந்த ஒன்றை தெய்வானை மேடை போட்டு சொல்லி தீர்த்துட்டாங்க. ரொம்ப நல்ல செய்திகள். அதில் அவங்க ஒன்று சொன்னாங்க பாருங்க, நண்பனுக்கு அருகில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நட்புக்கு புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சி தான் நட்பாம் கிழமை தரும்னு ஒரு திருக்குறளை கொண்டாந்து வச்சு அடிக்கடி பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் காதல் 2 நாள் பார்க்கலைன்னா கருகி போயிடும். நட்பு மேலும் வளரும் அப்படின்னு உங்கள் கைத்தட்டையிலெல்லாம் ஒட்டு மொத்தமாக வாங்கி
நிஜமாவே காதல் அணி பரிதாபமா இருக்கு. இந்த பிரேக்கப் ஆனவன் உட்காந்துருப்பான் பாருங்க, அது மாதிரி தான் இப்போ சேஷாத்ரி இருக்கிறாரு. இதுல கவிதை வேற எழுதுறாரு. நமக்கு இதெல்லாம் தேவையா சேஷாத்ரி? வாங்க ஐயா, என்னதையா சொல்லுது காதல்? மச்சான் உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டுருவேனா அப்படின்னு கேட்பான். விட்டுருவான். ஏன்னா நம்ம ரேஞ்சுக்கு ஃப்ரெண்டு அப்படித்தானே இருப்பான். நமக்கு என்ன எலான் மஸ்கா ஃப்ரெண்டா இருப்பாரு? எலன் மாஸ்க் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்குன்னு நினைக்கிறது நட்பு இல்ல, என் ஃப்ரெண்டு எலன் மாஸ்க் ஆகணும்னு நினைக்கிறதா சார் எங்களுடைய நட்பு. காதலும் வீரமும் தான் தமிழர்களின் 2 கண்கள் என்றால் காதலை புறக்கணிக்கிற நீங்கள் தமிழர்களே. இதை தமிழனாகிய எங்கள் நடுவர் ஒத்துக்கொள்வார் என்று நம்புகிறேன். நான் தமிழனா இல்லையான்னு கேள்வியா? சினி உலகம் வழங்கும் தீபாவளி சிறப்பு நகைச்சுவை பட்டிமன்றம். டைட்டில் ஸ்பான்சர் பாப்பி மேட்ரஸ், மேட்ரஸ் ஃபார் எவ்ரிஒன், பவர்ட் பை தி சென்னை சில்க்ஸ். அப்பவும் எப்பவும் எப்பவும் தி சென்னை சில்க்ஸ். மேடிக் தி இடியாப்பம் மெஷின் கம்பெனி. நேச்சுரல்ஸ் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் growing salon chain. ஹாலிடே பார்ட்னர் ஹாப்பி ஹாலிடேஸ், a way to new world. ஹெல்த் பார்ட்னர் எபி1 சென்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் அண்ட் பியாண்ட். ஸ்பெஷல் பார்ட்னர் MVM கூட்டு பெருங்காயம் மற்றும் தூள். சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட. யாஸ்கோ ஷர்ட்ஸ், ட்ரவுசர்ஸ், தோத்தீஸ். எஜுகேஷனல் பார்ட்னர் MIT Institutions. Regional TV partner NTV.